தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த டிசிஎஸ் கெரியர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி டிசிஎஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரி முக்கியமான ஜாப் அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ்ல இருந்து ஒரு புதிய கேரியர்ஸ் டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் மற்றும் ஸ்மார்ட் ஹையரிங் தான் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்ஸ் ஆஃப் 2023-2024 வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸை பொறுத்தளவுக்கு அந்தந்த இயரில் பாஸ் அவுட் ஆகிறவங்களுக்காக நிறைய கெரியர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் 2023-2024 உங்களோட டிகிரியை முடித்தவங்களுக்காக இந்த கெரியர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தற்பொழுது ஓப்பனாக தாங்க இருக்குது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 19 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. டெஸ்ட் டேட் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இமெயில் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஹையரிங்கை பொறுத்தளவுக்கு இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ, பிஎஸ்சி, பிஓசி முடித்தவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, டேட்டா சயின்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, சைபர் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஓசி வந்து சிஎஸ்சி இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2023 அல்லது 2024 பாஸ்ட் அவுட் ஆனவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட்டை பொறுத்தளவுக்கு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அவங்க ஹையர் பண்ணி சயின்ஸ் டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குளோபல் ஐடி டோர்வேங்க. இதில் நீங்கள் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் ஜாபுக்கு போகலாம் குளோபலாகவே. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் லாகின் பண்ணணும். இந்த பேஜ்லேயே இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக அப்ளை ஃபார் டிரைவ் கொடுத்து கேட்டகிரியில் ஐடி கொடுத்து அகெயின் அப்ளை ஃபார் டிரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூம் கேட்குறாங்க. ஸோ ரெஸ்யூமையும் அப்லோட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே லாஸ்ட் பேஜில் டெஸ்ட் சென்டர் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் சென்டர் உங்கள் வீட்டின் அருகே இருக்க ஏதாவது ஒரு சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட் சென்டர் போய் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ட்ராக் யுவர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரியர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. கெரியர் கேப்பும் 24 மாதத்துக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. ஃபுல் டைம் கோர்ஸ் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். பார்ட் டைம் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 18 28 ஏஜ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ரெக்யர்மெண்ட் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான செலெக்ஷன் வந்து டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு per annum வந்து 2.8 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. இக்னைட்டுக்கு, ஸ்மார்ட்டுக்கு 1.9 lakhs per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 or 2 years ட்ரைனிங் வரைக்கும் தான் இருக்கும். அதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 39,000 to 40,000 உங்களோட ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 1 or 2 years ஆஃப் ஜாயினிங்லேயே இந்த growth எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆயிருங்கிறத அவங்களே 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.